ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கப் ஷேப் வந்து நம்ம ப்ளவுஸில் முன்பக்கம் சரியாக வரலன்றவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ இந்த 2 ஷோல்டரோட எட்ஜையும் ஒன்றா பிடிச்சி இப்படி நேராக எடுத்திங்கன்னா 2 எட்ஜையும் பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா நேராக வந்துடும் இந்த இடம். இதை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பரட்டிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து எல்லா ஜாக்கெட்டுக்கும் பொருந்துகிற அளவாக இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து இங்கே 1 எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் 2.5, இது பாருங்கள். இங்கேருந்து இங்கே 2.5 புள்ளி கரெக்டாக குறிச்சிக்கோங்க. இப்போது இந்த புள்ளியும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இது 1. இப்போ 2வது நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 2வது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இந்த ஷோல்டர் முடிச்சிட்டிங்க. இப்போது இந்த பட்டன் கொக்கி கட்டுற எஜ்ஜையும் இதையும் ஒன்றாக்கிடுங்க. ஒன்றாக்கிட்டு இப்போ அப்படியே பிடிச்சிடக்கூடாது. இப்போ முன்பக்கம் நம்ம ஷோல்டர் வருது இல்லையா, அந்த இடம் கொஞ்சம் கூடவும் இந்த இடம் கொஞ்சம் குறைச்சலாகவும் இந்த அளவு கேப் இருக்கணும். எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவு கேப் வச்சுட்டு கொஞ்சம் கிராஸாக மடிங்க. கிராஸாக மடிச்சுட்டு இங்கேருந்து இங்கே 3 பாருங்கள். இங்கேருந்து இங்கே 3 எடுக்கணும். கரெக்டாக 3 இருக்கா? இப்போ இந்த புள்ளியை வைங்க. இப்போ இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்தது 3வது அளவு. இப்போ பாருங்கள். இப்போது இங்கேருந்து இங்கே எடுத்தோம், இங்கேருந்து இங்கே எடுத்துட்டோம். இப்போது இது 2ஐயும் இப்படி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ரொம்ப சுலபம். இந்த 2ஐயும் இப்படி ஒன்றா பிடிங்க. பிடிச்சிங்கன்னா இதுக்கான அளவு தானாகவே வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் 4.5 வைக்கலாம், 4 வைக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் எல்லா ஜாக்கெட்டுக்கும் நீங்கள் 4 வச்சிங்கனாலே போகிறோம். 4 வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள். இப்போ இதை ஒன்றாக்கிட்டோமா? இப்போது இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும்.